இன்றைக்கும் அதனுடைய இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் உங்களை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். பணம் பெருகினால், செல்வாக்கு பெருகினால், பொருட்கள் பெருகினால் காரியங்கள் தேசத்தில் மாற்றமாக நடத்தப்பட்டு விடும் என்பதை இன்றைக்கும் நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் தேவ நோக்கமும் மாறுவது இல்லை. நல்ல கவனிங்க. தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை முதலாவது காண்பித்துக் கொடுக்கிறேன். அதை அடையக்கூடாதபடி இருக்கிற தடைகளை காண்பித்துக் கொடுக்கிறேன். அந்த நேரத்தில் உசியா செய்த காரியத்தை நினைவுபடுத்தி என்னுடைய பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது தேவ நோக்கத்தை பாருங்கள். திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே ஆண்டவருடைய புலம்பலின் சத்தம் கேட்டாலும் நேற்றைய தினத்திலே நான் முடித்தது போல உன் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் அது பனியை போல வெண்மையாகும் என்று அழைப்பு கொடுக்கிற ஆண்டவர், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லி அதோடு நிறுத்தாமல் பின்னதாக ஒரு வசனத்தையும் சொல்கிறார். அதை வாசித்து விடலாம். 19-20 வாசிக்கலாம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்திற்கு இரையாவீர்கள் என்று ஆண்டவர் கர்த்தரின் கூட வருகிற ஒரு காரியத்தை பெரிய பொல்லாப்பை சொன்னதோடு நிறுத்தவில்லை. என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கூடவே அவருடைய அலறுதலின் சத்தம், அவருடைய புலம்பலின் சத்தம், அவருடைய ஏக்க சத்தத்தை காது கொடுத்து கேட்பீர்களாக. என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 21வது வசனத்தை வாசிக்கலாம். உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று. எருசலேம், சீயோன் மலை குடிவாசிகளே, யூதா ஜனத்தாரே, நான் உங்களிலே கண்டதெல்லாம் உண்மை அல்லவா? இந்த நகரத்திலே உண்மை வாசம் பண்ணின போது, உசியா என்கிற ராஜா உண்மையாய் நடந்த போது, உனக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு எதிரிகளை மடங்கடித்து அவர்கள் உள்ளே வராதபடி காவல்காரர்களை வைத்து காவல் கோவரங்களை உண்டாக்கி நீ உத்தமமாய் வாழ வேண்டும் என்று உன்னை வேறு பிரித்த போது அன்னைக்கு உண்மையா இருந்தது, இன்னைக்கு வேசியா போயிற்று. இது யார் சொல்றா தெரியுமா? ஏசாயா சொல்லலையா? It's not the voice of Isaiah, it's the voice of God. உண்மையுள்ளவர்களை தான் இந்த ஆண்டவர் உலகத்தில் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா எவ்வளவு ஊருக்கு போனான்னு என்கிட்ட கேட்க மாட்டாரு, எத்தனை முறை பிரசங்கம் பண்ணான்னு கேட்க மாட்டாரு, எத்தனை லட்சத்துக்கு பேசினா என்று கேட்க மாட்டாரு, எத்தனை நாட்டுக்கு போனான்னு கேட்க மாட்டாரு, என்னென்ன காரியம் செய்யன்னு கேட்க மாட்டாரு. கடைசியில் கேம நீ எனக்கு உண்மையா இருந்தாயா, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என் சந்தோஷத்தில் பிரவேசி. நல்ல கவனிங்க. அதனால தான் அந்த பிள்ளைகள் பாடினார்களே, சிலுவை சுமந்தோரா, இந்த பாடலில் கடல் என்ன உண்மையுள்ளவன் என்று எண்ணி பவுலும் சொல்றார் அல்லவா? தேவ ஜனம் இந்த சாயங்கால வேளையில் ஆண்டவர் தேடுகிறதெல்லாம் உண்மையுள்ளவர்களே. ஆகையினால் தான் தன்னுடைய சபைக்கு சத்தியத்தை ஆதாரமாக தூணுமாக ஆக்கினார் என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். சபைக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? அது பார்த்து விடலாம். 1 தீமோத்தேயு, இங்கு கை வைத்துக் கொள்ளுங்கள், ஏசாயாவில வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த தேவனுடைய வீடாய சபை ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எந்த சபைக்கு போறீங்களோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. சொல்லுங்க.
ஆனா சத்தியத்தை மாத்திரம் தூணாவும் ஆதாரமா கொண்டிருக்காதுன்னு மட்டும் பாருங்க. இந்த ப்ராப்ளம் டுடே, இந்த சபைக்கு போகிறதா அந்த சபைக்கு போகிறதா, அங்கே போனால் இப்படி கட்டுறான், இங்கே சானா ஆடுவான், அங்கே பாடுவான், இங்கே குட்டிக்காரெல்லாம் போடுறான். அவன் குட்டிக்காரனம் போடுறானே, என்ன போடுறானோ என்ன வேதம் சொல்லுது, தேவனுடைய சபை என்னப்படுவது, பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி நல்லா குலுக்கி சொல்லுங்க, தேவனுடைய சபை என்பது சத்தியத்துக்கு ஆதாரமா தூணா இருக்கணும். இயேசுதான் அதுக்கு தூணும் ஆதாரம் அல்லவா. நானே சத்தியம், ஜீவன், பலன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க அருமையானவர்களே, நீங்களும் நானும் இந்த சத்தியத்தில் நிற்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கனால ஆண்டவர் சபையை பார்க்கும் போதெல்லாம் உண்மையா இருக்குதான்னு பார்ப்பார். முதல்ல எத்தனை பேர் வருவாங்கன்னு பார்க்கறது இல்லை, எவ்வளவு காணிக்க வருதுன்னு பார்க்கறது இல்லை, எவ்வளவு மீட்டிங் நடக்குன்னு பார்க்கறது இல்லை, எவ்வளவு ப்ரோக்ராம் நடக்குன்னு பார்க்கறது இல்லை, உண்மையா நடக்குது அதான சத்தியம். ஏன்னா இதுதான ஆதாரமே, உலகம் இயங்குவதற்கு ஆதாரமே இதுதான் ஐயா. ஆண்டவர் இப்ப பார்த்து சொல்றாரு, எருசலேம் அதுக்கு தான் நியமிச்சாரு. பூமியில நான் உன்னை நியமிச்சது காரணம் உலகம் சத்தியத்தை ஓ மூலம் அறியணும். எருசலேமே, யூதேயாவே, உன் மூலம் சத்தியம் வெளிப்பட வேண்டும் என்றுதான் நான் உன்னை நியமித்தேன். ஆனா நீ வேசியா போயிட்டிய. நீங்க உடனே கேட்பீங்க, நான் நாகர்கோயிலில் பேசும்போது சொன்னதை உடனே சொல்றேன். எனக்கு ஒரு மனைவி இருக்கிறா, 365 நாளும் அவள் எனக்கு கணவன், என்னை கணவனாக பார்க்க, நான் மனைவியா பார்க்கிறேன். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் வருஷம் வருது, அப்படித்தானே? 365 நாள், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 366 நாள். அன்னைக்கு பிப்ரவரி 29ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பர்த்டே வரும். மொரார்ஜி தேசாய் மாதிரி. ஆமாம், அவங்க சொல்லியாங்க, எங்கள் கேம்பஸில் ஒரு பிள்ளை இருக்க 29th பிப்ரவரி அழுதுகிட்டே வருவா. அங்கிள் எனக்கு 4 வருஷம் வருது, பர்த்டே வருது அங்கிள், எல்லாருக்கும் வருஷம் வருது. பரவாயில்லடா பரவாயில்லன்னு தேத்த வேண்டியிருக்கும். இப்போ நான் கேட்குறேன், அந்த லீப் வருஷத்தில் 4 வருஷத்தில் ஒரு நாள் வருதுல்ல, அன்னைக்கு மட்டும் வேற ஒருவனோட சுற்றிட்டு வந்துடுறேன்னு உங்கள் மனைவி சொன்னான்னா, ஹலோ, 4 வருஷம் உன் கூட தான் இருப்பேன், உன் கையை பிடிச்சதே நான் சுற்றுவேன். 4 வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் இன்னொன்று கூட போயிட்டு வருவான்னு பொஞ்சாதி சொன்னான்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஆண்கள் மட்டும் பதில் சொல்லுங்க பார்க்கலாம், நிறைய இந்த பக்கம் இருக்கீங்க. அங்கே யாரோ சொல்கிறார், 2 வெட்டிடுவேன், தேங்காயை கிழிக்கிற மாதிரி கிழிச்சிருவேன். இப்போ பக்கத்தில் கொஞ்சம் ஒரு நாளுக்கே பொறுக்கலைன்னா சொல்லுங்க, அப்பப்போ உலகத்து பின்னால் போயிடுறேன், மறுபடியும் இங்கே வந்துடுறேன், உலகத்து பின்னால் போயிடுறேன், இந்த பக்கம் வந்துடுறேன். அதனால தான் யாக்கோபுக்கு கோவம் வந்துட்டு, வெச்சாரிகளே, உலக சிநேகிதம். தேவனுக்கு ஆண்டவர் அழுகிறாரு, அவருக்கு கோவம் வந்துட்டு, யாக்கோபுக்கு கோவம் வந்துட்டு, இயேசுடைய அண்ணனுக்கு கோவம் வந்துட்டு அவர் எழுதிட்டார், வெச்சாரே, கெட்ட வார்த்தை போட்டு திட்டாரு. ஹலோ, மாடனா எழுதியிருக்காரு, அவ்வளோதான். ஆனால் இயேசு பாருங்க, வேசியா இருந்த நகரம், உண்மையா இருக்க வேண்டிய நகரம் வேசியா போயிடுச்சு. வாசிங்க அந்த வசனத்தை. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, எப்படி வேசியாய் போய்விட்டது. அது நியாயத்தால் நிறைந்திருந்தது. அது ஒரு காலத்துல நியாயத்தால் நிறைந்தது. ஏன்னா நியாயம் பேச சபைக்கு போங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சபைக்குள்ளதான் அநியாயமே இருக்குது. நீதி அதில் குடி கொண்டிருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலை பாதகர். அப்பா அழுகிறாரு. ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் கூரைந்தே
ஆடம்பரம் நிறைந்தே ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே ஆடம்பரம் நிறைந்தே பின்மாறின மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே மனதுருகிடுமே மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே மனதுருகிடுமே தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே அந்தி கிறிஸ்து அற்புதங்களால் மந்தையை கலக்கி அந்தி கிறிஸ்து அற்புதங்களால் மந்தையை கலக்கி தேவன் தெரிந்து கொண்ட விதைகளும் தவறி செல்கின்றன தேவன் தெரிந்தெடுத்த விதைகளும் தவறி செல்கின்றன தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. அன்னைக்கு சாரா நவரோஜி தீர்க்க தரிசனமா பாடினாங்க. முந்தா நாள் திடீர்னு ஒருத்தர் வீடியோ கிளிப்பிங் கொண்டான்னு போயிருந்தாரு. என்னடான்னு பார்த்தேன், உங்கள் ஊரில் இப்போ ரொம்ப ஃபேமஸ்ன்னு தன்னை நினைத்து கொண்டு இருக்கிற ஒருத்தர், நான் மைக்கை நீட்டுவேன் எல்லாரும் ஆமேன்னு சொன்ன உடனே வீட்டுக்கு போனால் கோடி கோடியாக கொட்டி இருக்கும், போய் அழிக்க ஆடி காரு வாசல்ல நிற்கும், இவன் வீட்டில் நிற்குதான் அப்படின்னு மைக்கை நீட்டுறாரு. முட்டாள் ஜாதியும் ஆமேன்னு சொல்லுது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பக்கத்துல பார்க்க சொல்லுங்க, உங்களை சொல்லலை. இவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரா? என்ன தீர்க்க தரிசனம் சொல்ல? மைக்க நீட்டுவாரா, உடனே எல்லாரும் ஆமேன்னு சொன்ன உடனே வீட்டில் அப்படியே கொட்டுமா. புத்தி கெட்டவன. அருமையான தேவ பிள்ளையே, உண்மையான நகரம் வேசியா போச்சு. நீதி குடியொண்டிருந்தது, அந்த வெள்ளி களிம்பா மாறிடுச்சு. வாசிங்க. உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. கலப்பு கலப்பு கலப்பு. ஆண்டவர் இன்னைக்கு அதே அழுக, இன்னைக்கு அதே அழுக. நல்லா கவனிங்க. இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது இந்த நாட்களின் நிலைமை நினைக்கிறேன் நான். ஆனா ஆண்டவர் அதை உடல் ஐயா. My God never get exhausted. என் ஆண்டவர் களைத்து போறதில்லை. நீ எவ்வளவுதான் போயினும் தூரம் போயினும் கண்டு கொண்டார். என்ன சொல்றார் பாருங்க, 25வது வசனத்தை வாசிங்க. நான் என் வாயை என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளையும் முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுகிறேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஓங்கி ஒரு அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். பின்னால இருக்கும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, நீதிபுரம் ஆயிருமா? அல்லேலூயா. இது நீதிபுரம் ஆயிருமா? நேற்றைய தினத்தில் ஒரு தம்பி சாட்சி சொன்னான். வேசிகளுக்கு பிறந்த பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்று 800 பிள்ளைங்களை வளர்க்கிறது நேற்றைய தினத்தில் சொன்னேன். 150 பிள்ளைகள் இந்த மாதத்தில் சேர்க்க போகிறார்கள் என்று சொன்னேன்.
1000 ஆக்கி விட வேண்டும் என்ற துடியோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னேன். அந்த 2 ஊரில், அந்த ஊரில் பிஸ்ராம்பூர்னு நாங்கள் பணி செய்கிற இடத்துல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர், அதான் நான் இருக்கிற இடத்துல இருந்தில்ல, நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 23 கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருக்குது பிஸ்ராம்பூர்னுட்டு. அங்கே வேசிகள் மத்தியில் ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். 1 வருஷம் 2 வருஷம். அந்த பிள்ளைங்களுக்கு எய்ட்ஸ் இருந்தது. ஆவியானவர் இறங்கி அதை கீழ் பண்ணார். நான் சொன்னேன் உங்களுக்கு. அந்த ஊரில் ஒருத்தன் ஜெயிச்சு வந்தான், பஞ்சாயத்து போர்டு தலைவராக ஜெயிச்சு வந்தான். அவனுக்கு நம்ம அடிக்கடி சுவிசேஷம் சொன்னதுனால அவன் இந்த ஊரில் இனிமே ஒருத்தையும் விபச்சாரியாக இருக்கக்கூடாதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டான். கரங்களை வைத்து ஆண்டவன் தலைமுறை ஊர் பேரை சொல்லி தான் சொல்கிறேன். இந்த பக்கம் நாங்கள் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம். இந்த பக்கம் அது, இந்த பக்கம் கர்மான்னு ஒரு ஊர் இருக்குது, வந்து பாருங்க. அந்த ஊர் அதாவது முக்கியான்னு சொல்லுவாங்க பஞ்சாயத்து போர்டு தலைவர். அவன் மட்டும் செய்யலாமா? இந்த ஊர்லேயும் விபச்சாரம் நடக்கக்கூடாது. அங்கெல்லாம் நாங்கள் விபச்சாரிகள் பிறந்த பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். 75 பிள்ளைங்களை. இதுவரைக்கும் ஒரு கல்யாணத்தையும் பார்த்ததில்லை அந்த ஊர். முதல் கல்யாணமே இந்த அடுத்த மாதம் நடக்க போகுது. ஆனால் சுவிசேஷம் போட உடனே அது நீதிபுரம் என்றும் சத்திய நகரம். பக்கத்தில் உங்க கை சொல்லுங்க, இயேசுவால கூடாது ஒன்றும் இல்லையா. நடப்பிக்கிறதுக்கு ஆளைத்தான் தேடுறாரு, மாற மாட்டான் பிரதர். யாரோ எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி இங்கேருந்து சொல்கிறாங்க, பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு. யோ, நீர் எங்கள் ஊரில் வந்து சத்தம் போடுறதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணுறாரு. மாற்றி ஃபோன் பண்ணுறதுனால நம்பரும் கொடுக்க முடியாது. அவர் சொல்கிறாரு, அவர் பழமொழி சொல்கிறாரு, நாய் சேலை கட்டினாலும் நாகர்கோயில் திரும்பாதியா. நான் சொல்லலை, உங்கள் ஊருக்காரர் சொல்கிறேன். நாய் சேலை கட்டி நடக்குமா? நீ வந்து கத்தி பிரயோஜனம் இல்லை. நான் சொல்கிறேன் நடக்கும் சொல்கிறாங்க. மாத்திரம் நடக்கும்னு சொல்லி ஒரு ஆமேன்னு சொல்லி சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கருணை, என் ஆண்டவருடைய கருணை இருக்கிறது, தயவு இருக்கிறதா. தூரம் போயினும் கண்டு கொண்டா, உன்னை மார்போடு அணைத்து உன்னை மறுபடியும் அதே நிலைக்கு திருப்புறதுக்கு அவர் வாஞ்சையா இருக்கிறார். தம்பி, நீ ஒரு காலத்தில் சின்ன பையனா இருக்கும்போது சண்டே ஸ்கூல்ல போய் உற்சாகமா பாடினவன், டீச்சர் உன்னை தட்டி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு வாலிபத்தில் வந்துட்ட, மெல்ல உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உன்னை போதைக்கு அடிமையாக்கிட்டாங்க. நீ இன்னும் பாதி தான் போயிருக்கிற. ஆனா ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார், உன்னோடு கூட பேசுகிறார். திரும்பி வந்துரு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நம்புறவங்க மாத்திரம் 2 கரங்களை வைத்து உம்முடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை ஆண்டவர்னு சொல்லுங்க பார்க்கலாம். இருதில்ல, உடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே. பாடலாம். நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா சோத்திரம், என் இயேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள். எல்லாரும் அதை இரக்கம் உள்ளவரே, மிகுந்த உருக்கம் உள்ளங்கிறத கொஞ்சம் தலைக்கு மேலே தைய கட்டி பாடலாமா? ஆண்டவருக்கு தான் சொல்ல முடியும், வேற மனுஷங்கிட்ட இறக்கம் கிடைக்காது. பேப்பரில் டெய்லி வருது, காதலி காதலனை கொன்னு போட்டுட்டா. ஹல்லேலூயா. ஏன்னா இன்னொருத்திக்கிட்டையும் மெசேஜ் அனுப்புனானா.
காதலிச்சானா, அவன் போனை எடுத்து பார்த்துருக்கான், இன்னொருத்தனுக்கு மெசேஜ் அனுப்புனதை பார்த்தான், அதனால கொன்னே போட்டானா. ஒருத்தன் சமீபத்தில் பாம்பேல 32 துண்டா வெட்டிட்டான் காதலிய. காதல விழுந்து கிடக்கிறவங்களே கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உன் காதல நினைச்சா தெரியுமா, 1 துண்டு 2 துண்டு இல்லை, இறைச்சி கடையிலையாவது 15 துண்டு தான் வெட்டுவான். 32 துண்டை வெட்டி பிரிச்சுக்குள்ள வச்சு அங்க வச்சு இங்க தூக்கி எறிஞ்சிட்டானா. ஏன்னா ஒட்டுனா மறுபடியும் வந்து பயமுறுத்துவான்னு பயந்துட்டான். ஹல்லேலூயா. ஆனா நீ வழி விலகி போனாலும், நீ அநீதியாய் வாழ்ந்தாலும், நீ வேசியாய் போயினாலும், என் ஆண்டவரிடத்தில் மட்டும்தான். மறுபடியும் எல்லாரும் கரங்களை உயர தட்டி பாட போறோம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா சோத்திரம், என் இயேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. ஹல்லேலூயா. அவர் இரக்கம் உன்னை விழுந்து போனவனை தூக்கி எடுத்து நீதிபுரம் என்றும் சத்திய நகரம், இதான் அவருடைய இருதயத்தில் ஒன்றை குறித்து இருக்கிற தீர்மானம். இன்னும் கொஞ்சம் வாசிக்கிறேன் பாருங்க, அதோடு நிறுத்திடல. அங்க 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். நம்புறவங்க மாத்திரம் இதுல ஒரு கையை வச்சீங்க, இடது கையை இதுல வச்சுட்டு வலது கை உயர்த்தி எல்லாரும் சொல்ல பாருங்க, எல்லா ஜாதிகளும். பத்தல இவ்வளவு பேர் இருக்கீங்க, சத்தம் மாட்டேங்கிறீங்களே. எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். பக்கத்தில் உங்க கை கேளுங்க, சத்தமா சொன்னீங்களா, நம்புறீங்களா? சொல்றதுக்கு மட்டும் சத்தம், வாயை கிளியுது, தொண்டை கிழிஞ்சிச்சு. எல்லா ஜாதியும் வரணும்னா எல்லா ஜாதியும் கேட்காம எப்படி ஐயா வரும்? பவுல கேட்டா சொல்றாரு, அனுப்பப்படுகிறவன் இல்லாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள், விசுவாசிக்காவிட்டால் எப்படி கர்த்தரை தொழுது கொள்வார்கள். பக்கத்தில் கேளுங்க, எப்படி சொல்லுங்க, கேட்டு பாருங்க. எப்படி? நாங்க இங்க 4 மூலையில் உட்காந்துட்டு எல்லா ஜாதியும் ஓடி வரும். யாரால் சொல்லலாம்,
நோவா பேழையை கட்டின போது யானை குதிரை கோலம் எல்லாம் அதுவும் வந்து அது மாதிரி வரும். அதனால நம்ம இங்கே பேழையை கட்டி ரெடியாகி நம்ம நின்னா போதும், முடிந்ததுன்னு சொன்னா போதும், எல்லாம் யானை ஒட்டகம் குதிரை எறும்பு எலி புலி எல்லாம் உள்ள வந்துடும். ஆவியானவர் செய்வார். நம்புறேன், நான் நம்புறேன், அதை எதிர்பார்க்கிறேன். ஆனால் அந்த வசனத்தோடு நின்றுட்டுனா பரவாயில்ல. என் வசனம் சொல்லுது, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் ஐயா, பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படாதீர்கள் ஐயா, கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பாங்கன்னு பவுல் இந்த நோவாவின் கதையை கழைச்சு குடிச்சவர் சொல்றார். ஓஹோ, இட் இஸ் டூயல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இரண்டு விதமான பொறுப்பு உண்டு. ஒன்று ஆவியானுடைய பொறுப்பு உண்டு, இன்னொன்று ஓம் பொறுப்பு உண்டு. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ரெண்டு கையும் பிடிச்சிங்க. இப்போ ஒன்று ஆவியானுடைய பொறுப்பு, இன்னொன்று ஓம் பொறுப்பு. மறுபடியும் சொல்லிருங்க, ஒரு கை தட்டினா சத்தம் வராது, ரெண்டு கை சேர்ந்தாதான் சத்தம் வரும். ஆவியானவர் பொறுப்பும் ஏன் பொறுப்பும். அதனால தான் ஆண்டவர் அலைஞ்சு அலைஞ்சு தேடுறாரு. மோசே, ஜனத்தை விடுதலை ஆக்குறேன், ஆனால் நீ வா. விடுதலை ஆக்குனா ஆக்கும். எதுக்கு அம்மனா? அதுவும் எங்கள் மாமனார் பார்வோன், மாமனார் இல்லையோ எங்கள் தாத்தா பார்வோன்ட்டு எதுக்கு திரும்ப அனுப்புறீரு? எதுக்கு அனுப்புறீரு? நீர் தான் எல்லாம் சொல்லிட்டு அங்கே போய், அதனால தான் போய் உடனே கேட்டான், என் ஜனத்தை அனுப்பிடணுன்னு. அவன் அனுப்பலை. உடனே வந்து ஆண்டோடு சொல்கிறான், என்ன நான் அப்பவுமே சொன்னேன் அனுப்ப மாட்டான்ட்டு. நீர் சொன்னீரா போன்னாரு. இல்லைடா, கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. லிசன் சார், கிதியோனே, ஒரு மனுஷனை அழிக்கிறது போல மீதியான நீ அழிக்க போற, வா. நானா இருக்கிறதுல சின்ன கோத்திரம், அது மட்டும் இல்லை, எங்கள் தாத்தா யாக்கோபு இருக்கிறாரு, அவர் எங்கள் தாத்தாவை வலது கையை வச்சு கூட ஆசிக்கல, போகிற இடது கையை வச்சு ஆசிக்கிறார், பீச்சாங்கையை வச்சு ஆசீர்வச்சார். அந்த குடும்பத்திலேருந்து வர்றேன். ஒரு மனுஷனை விரட்டுறது போல விரட்டுவேன். எக்கால ஊது 34,000 பேர் வருவான். அந்த கதையை சொல்ல விரும்பல. எக்கால ஊதுனா எல்லாம் வந்துடுவான். ஆனால் உள்ள பயம் வச்சிருப்பான், வெளியே வந்துருப்பான். அதாவது என்ன, கூட்டத்தை பார்த்து நீங்கள் அசந்துடக்கூடாது. உள்ளுக்குள்ள பயம், வெளிக்குள்ள பெரிய வீர தீரம் பேசுவான். ஆண்டவர் சொன்னார், பயப்படலாம் ஓடிப்பினா, எல்லாம் ஓடிப்பிட்டான். கிறிஸ்தவத்திலே இப்படிதான், உள்ளுக்குள்ள ஒரு ஆள், வெளியே ஒரு ஆள். மாய்மாலக்காரெல்லாம் ஓடி போயிடுவான். நம்ம அடுத்தால 10,000 பேர், இவன் சண்டை போடுறதுக்கு ரெடி தான். ஆனால் தண்ணியை கண்டா அள்ளி அப்பி அதிலே நின்றுவான். கண்ணு போயிடும். 300 பேர் ஒரு மனுஷனை போல அவங்ககிட்ட நிற்பான். நான் கிரியை செய்ய இறங்கி இருக்கிறேன், நீ வா மோசே. நான் யுத்தம் பண்ண போறேன், நீ வா கிதியோன். நான் யுத்தம் பண்ண போறேன், நீ வா. இந்த லைட்டுக்கு 2 வயர் போகணும். ஒன்று பேர் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பேர் நெகட்டிவ். எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏக் கரம் தார் ஹை, ஏக் டண்டா தார். அதாவது என்ன, ஒன்று சூடானதான், இன்னொன்று குளிர்ந்ததான். நெகட்டிவ் வயர்னு சொல்லுவீங்கல்ல, பாசிட்டிவ் வயர், நெகட்டிவ் வயர்னு சொல்லுவீங்கல்ல. பாசிட்டிவ் வயரை மட்டும் இந்த எலக்ட்ரீஷியன்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க. பாசிட்டிவ் வயரை மட்டும் கொடுப்பா, பவர் அதில் தான் இருக்குது. பவர் கொடுப்பா, பவர் கொடுப்பான்னா அவன் சொல்லலாம், யோ எர்த்து வேணும்யா, நெகட்டிவ் வேணும். பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, கொஞ்சம் நீ மண்ணு தான். அடி வாங்கிட்டீங்களா? யூ ஆர் ஒன்லி எர்த், மண்ணு தான்ப்பா. ஆனால் நீ இல்லாமல் காரியம் நடக்காதுடா. கரங்களை தட்டி ஆண்டவர் நம்மையை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் கிரியை செய்யும் போது நீயும் சேர்ந்தினாதான் கிரியை நடப்பிக்கும். That is God's way. That is God's way. எல்லா ஜாதியும் ஓடி வரும். சபை உயர்த்தப்பட்டதுன்னா, உயர்ந்து உயர்ந்து எல்லா பர்வதங்களுக்கு மேலாக பரிசுத்த சபையாக, சத்தியத்தின் வாசலாக,
தூணாக ஆதாரமாக உயர்த்தப்பட்டா எல்லா ஜனங்களும் ஓடி வருவாங்க. ஏன்னா சபை ஆக்டிவ் ஆயிரும். நாங்க நாகர்கோவில் பட்டணத்தில் சொன்ன அந்த ஸ்பான்சர்ஸ் கூடியில் சொன்னதை ஒன்று சொல்றேன். 1904 வருஷம் 3 நாள்ல வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய ரிவைவல் வந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவான்ஸ் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு ஆண்டவர் வல்லமையா உபயோகப்படுத்தினாரு. எல்லாம் மாறிடுச்சு, எல்லாரும் மனம் திரும்பினாங்க. ஆனா எவான்ஸ் ராபர்ட் சபையை ஸ்தாபிக்கல. அங்க இருந்த ஜார்ஜ் ஜெஃப்ரேங்கிறவர் நோ 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 இந்த மழையை தக்க வைக்கணும்னா சபை வேணும் அப்படின்னு சபை ஆரம்பிச்சார். இன்னைக்கு 700 சபை இங்கிலாந்துல இருக்குது. எலிம் சபைகள். காது கொடுத்து கேளுங்க. 1903 ஆரம்பிச்சாரு. 4 கொஞ்சம் ஸ்திரப்பட்டுச்சு. 1905 முதல் பெண் அந்த சபைக்குள்ள இருந்து நான் இந்தியாவுக்கு ஆண்டவரை சொல்ல போறேன்னு சொல்லி பாம்பேக்கு கப்பல்ல வந்து தனி மனுஷியா பூனா பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து இயேசுவை காண்பிக்க வந்துட்டா. ஏன்னா மிஷினரியா வந்துட்டா. த ஃபர்ஸ்ட் லேடி. ஆண்கள் வர்றதில்லை, பெண்கள் தான் வர்றது. தேவ இருதய துடிப்பை புரிஞ்சு கொண்டவா. ரிவைவல் நடந்து சபை ஸ்தாபிக்கப்பட்டு நான் முதல்ல நடக்கிறது சென்டிங் மிஷினரிஸ். மிஷினரியை சப்போர்ட் பண்றேன்னு சொல்றது லேசு, மிஷினரி எழுப்புறேன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம். Let the churches raise missionaries. சபைகள் மிஷினரிகளை எழுப்பணும். அதுதான் எல்லா ரிவைவலையும் நான் பார்த்துருக்கேன். அநேக ரிவைவலுடைய இதிகாசத்தை படிச்சுவேன், சரித்திரத்தை படிச்சுவேன். Wherever there was a revival, there was a missionary movement. மிஷினரி பெருவிழாவுக்கு வந்திருக்கீங்க. எல்லா ஜாதிகளை குறித்தும் எல்லா ஜனங்களை குறித்தும் ஒரு பெரிய தாக்கம் சபைக்கு பிடிக்கும். நான் போறேன், நீ போறேன், நான் போறேன். நல்லா கவனிங்க. ஒரு சபையில் பயங்கர எழுப்புதல், கன்வென்ஷன்ல பயங்கர அசைவாடுதல். அப்பொழுது ஆப்பிரிக்கர்களை அடிமையா பிடிச்சு அமெரிக்காவுக்கு கொண்டு போகிற அடிமை வியாபாரம், ஐரோப்பாவுக்கு வித்து போடுற அடிமை வியாபாரம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த அமெரிக்காவில் இருந்த 2 இளைஞர்கள், கவனிங்க, 2 இளைஞர்கள், நாங்க இந்த கருப்பர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், ஆனா அங்க போறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. ஏன்னா ஏஜென்ட்டுங்க இருக்காங்களே, அவங்களை எங்க கொண்டு போட்டுருவாங்க. கருப்பர்கள் எங்க மேல பயங்கர கோபத்தில் இருக்காங்க. எங்களை கொண்டு போய் அடிமையா விற்கிறானேன்னு சொல்லி அங்க ஏஜென்ட்டுகளான வெள்ளையர்களும் கொண்டு போட்டுருவாங்க. கருப்பர்களாக விற்கப்படுகிறவங்களும் எங்களை கொண்டு போட்டுருவாங்க. என்ன செய்யறது? 2 பேரும் கையை பிடிச்சு ஜெபம் பண்ணாங்க. 2 பேரும் மிகவும் ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, கருப்பு ஜனத்துக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை, அவங்கள அடிமையா வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. அடிச்சு மரம் தூக்க வச்சு பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுறதுக்கு அவங்களை அடிமைத்தனத்தில் நிறுத்துறதுக்கு ஆள் இருக்கு. உம்முடைய அன்பை சொல்லல நாங்க வாஞ்சிக்கிறோம். நாங்களுக்கு வெள்ளத்தோல், நாங்க போனா பிடிச்சுக்கிடுவாங்க. கருப்பு தோல் மனுஷன் கொண்டுருவாங்க, வெள்ளத்தோல் மனுஷன் கொண்டுருவாங்க. நாங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், ஒன்னே ஒரு தான் வழி. லிசன், நான் செஞ்சதை நீனும் செய்யணும். நான் செஞ்சது நீர் செஞ்சது என்ன செஞ்ச ஆண்டவரே? தேவகுமாரனாய் இருந்தும் நான் மனுஷ ரூபம் எடுத்து அடிமையாகி, அந்த வசனத்தை ஆண்டவர் காட்டுறாரு. 2 பேருக்கும் காட்டுறாரு ஒரே நேரத்தில். அப்ப நாங்க அடிமைகளை நீக்கணும்னா, கட்டப்பட்டவங்களை மீட்கணும்னா நாங்க அடிமையா வைக்கணுமா? ஆமா. God said no. Come on, it's time now. அமெரிக்கால இருந்த ஒரு அடிமை சந்தைக்கு போறாங்க. அங்க அடிமை வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. கருப்பர்களை கம்புல கட்டி வச்சு பின்னால அடிச்சு பார்த்து தான் வாங்குவாங்க. ஒரு அடிக்கு அவன் எப்படி நெளிஞ்சு கொடுக்குறான்னு பார்த்தா அவனுக்கு விலை. 10 அடியை தாங்கினானா சரி, எந்த வேலையும் செய்வான்னு சொல்லி அவனுக்கு விலை ஜாஸ்தி. இவங்க அந்த அடிமை சந்தையை நடத்திக்கிட்டு இருக்க முதலாளிகிட்ட போறாங்க. அவங்க சொல்றாங்க, ஐயா,
நாங்களும் அடிமையா எங்களை விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அவன் பார்க்குறான், வெள்ளை மனுஷன் வந்து நிற்கிறான். டேய், கேட்கறது என்னன்னு தெரியுதாடா? ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனில் தான் நாங்கள் அடிமையாக இருக்கோம். எங்களை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புங்க. அமெரிக்காவில் இல்லை, ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புங்க. அவன் பார்த்தான், அவனுக்கு காசு வேணும். எவன் வந்தானே அவர்களை விலைக்கு வாங்கினா. அடிமைகளாக இருக்கிற அவர்களை ரெக்ரூட் பண்ணுற ஆளா அவன் நினைச்சா வியாபாரம் பெருகுன்னு சொல்லி கப்பலை ஏற்றி ஆப்பிரிக்காவில் கொண்டு விட்ட போது கற்பர்கள் மத்தியில் அடிமை போல வாழ்ந்து சபைகளை ஸ்தாபித்து விட்டார்கள் 2 சகோதரர்களும். என் தேவ ஜனமே, இன்றைக்கு இருக்கிற சபைக்கு துதிக்க தெரியும், ஆடத் தெரியும், பாடத் தெரியும், குத்தாட்டம் போடத் தெரியும். சபைக்கு தன்னை அடிமையாக்கின ஆண்டவருக்கு அவரை போல மாற்றிக்கொள்வதற்கு பவுல் சொல்கிறான், அடிமைகளை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி அடிமைக்கு அடிமைமானேன். கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு, வசதி வாய்ப்புகளை விட்டுட்டு, எதிர்காலத்தை விட்டுட்டு 2 சகோதரர்கள் போனதுனால்தான் இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் கிறிஸ்தவம் இன்னைக்கு இருக்குதுயா. மிஷினரி பெருவிழாவுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். எல்லா ஜாதியும் ஓடி வரணும்னா ஆண்டவருடைய சத்தம் கேட்கணும். எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவே, எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவே என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என் உள்ளம் தோனிக்குதே. என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என் உள்ளம் தோனிக்குதே. பாவம் பெருகுதே பாரும் பெருங்கேசுவே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. நல்லா கவனிங்க. இங்க நீங்க ஜெம்ஸ் வீடியோ பார்க்கும்போது ஒரு பேர் வந்தது உங்களுக்கு தெரியாது. ரமாராணியில நடத்தினோம் என்று. எங்கள்கிட்ட ஆளே இல்லாமல் இருக்கிற நாட்களில் தென்னிந்தியாவிலிருந்து நாங்கள் 15 பேர் தான் இருக்கிறோம். வட இந்தியர்களில் எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சு நாங்கள் சம்பாதிச்சதெல்லாம் 150 பேர் தான். ராத்திரி பகலாக ஓடணும், சாப்பிடாம ஊழியம் செஞ்சோம், ஊராக நடந்து போனோம். வசதிகள் இல்லாத போது சாப்பாடை ஒரு நேரத்தை கட் பண்ணிட்டு ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கே கிடைக்கும் சத்துன்னுட்டு பொரிகடலை மாவையும் இன்னொரு மாவையும் கலந்து அவங்க குடிப்பாங்க. அதைத்தான் நாங்கள் குடிச்சிட்டு ஊழியம் செய்து கொண்டிருந்த 150 பேர் தான் சம்பாதிக்க முடிஞ்சது. நான் ஆண்டோட சொன்னேன், இவங்க போதுன்னு சொல்லும்போது நாங்கள் ரமாராணின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது அங்கே, இன்னைக்கு இருக்குது டெக்ரியான் சோனில். அது ஒரு ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு. அந்த ஹெட்மிஸ்டர்ஸை நான் பார்க்க போனேன். அவங்க ஒரு பிராமண ஸ்திரீ, அவங்க பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவங்க. ஆகையினால அவங்கள போய், ஆனால் நல்ல எஜுகேட்டட் லேடி, பயங்கர பிரைனி லேடி. அவங்க புருஷன் அவங்கள விட்டுட்டு அவர் இங்கிலாந்துக்கு போயிட்டாரு. இந்த அம்மாவுடைய அப்பா அவர் பெரிய பட்டாச்சாரியாங்கிற பெரிய பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க. இன்னைக்கும் பட்னாவில் அவர் பேரில் ரோடே இருக்குது, பட்டாச்சாரியா ரோடுன்னு இருக்கு. அவ்வளோ பெரிய குடும்பத்தில் அவங்க தான் அங்கே ஹெட்மிஸ்டர்ஸாக இருந்தாங்க. என் மனைவிக்கு கொஞ்சம் அவங்கள தெரியும்னா ஹிந்தி படிக்கிறதுக்கு அந்த ஸ்கூலுக்குள்ளே போவா. நான் அவங்கள போய் பார்க்க போனேன். அவங்கள பார்த்து, அம்மா உங்கள் ஸ்கூலை கொஞ்சம் 21 நாளைக்கு தருவீங்களா?
எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் பயிற்சி கொடுக்க போகிறோன்னு கேட்க போனேன். அவங்க என்னை எப்படி பார்த்தாங்க, ஆர் யூ ஃப்ரம் சவுத் இந்தியா அப்படின்னு கேட்டாங்க. நீ தென்னிந்தியாவில் வந்திருக்கியா? நான் சொன்னேன் ஆமான்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஸ்கூல் அந்த சம்மர் டைமில் பயங்கர வெயில் நேரத்தில் எங்ககிட்ட சரியான காசு இல்லை. ஆனால் 150 பேரை ஆயத்தப்படுத்தணும், எப்படியாவது ஆண்டவருக்கு வெறி கொண்டவர்களாக மாற்றணும். அந்த புதுசாக இப்போ தான் ஆண்டவருக்குள்ள வந்திருக்கான், பைபிளை இப்போ தான் பார்த்துருக்குறோம், அந்த ஆட்களை கொண்டு வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தை போய் பார்த்தா பயங்கர அழுக்கு. பெண்கள் பள்ளிக்கூடம் தான், அழுக்குன்னு அழுக்கு. அங்கே டாய்லெட் கிடக்குது. டாய்லெட்டு போய் பார்த்தா யூஸ் பண்ண முடியாது. நாங்கள் அதை கழுவி பார்த்தோம், முடியல. பாஸ்டர் தயானந்த் ஒருத்தர் இருக்கிறாரு சென்னையில், அவரும் நாங்கள் 10 தம்பிமாரை கூப்பிட்டோம். தம்பிமாரை வாங்க, செப்டிக் டேங்க் நிறைஞ்சு கிடக்குது, அதை க்ளீன் பண்ணணும்னா நிறையா காசு கேட்குறான். எங்கிட்ட காசு இல்லை. 150 பேருக்கு சோறு போடணும், 150 பேரை தங்க வைக்கணும், 150 ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து அவங்கள பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னோடு கூட சேர்ந்த மிஷினரிகளும் நாங்களும் ஒன்று செய்தோம். நம்மளே க்ளீன் பண்ணுவோம். எப்படி க்ளீன் பண்ணுறது? வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட், நான் அந்த செப்டிக் டேங்கில் உள்ளே இறங்கி நான் கோரி கொடுத்தேன். பாஸ்டர் தயானந்தன் என்னோட 6 வயசு பெருசினால் வெளியே இருந்து அதை மற்ற தம்பிமார்ட்ட கொடுத்தாரு. நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி அங்கே நடத்தி கொடுத்துட்டு 150 பேரும் செயல் வீரர்களாக 21 நாளில் பயிற்சி பிடிக்கும் போது பாஸ்டர் டி மோகன் கூட வந்தார். எல்லாம் கவனிங்க. அந்த ஸ்கூல் சாவியை கொடுக்க அந்த ஹெட்மிஸ்ட்ரஸ்ட்டை மறுபடியும் போன போது அவங்க என்னையை பார்க்குறாங்க. நீங்கள் வருமுனாலும் இந்த ஸ்கூல் இவ்வளோ அசிங்கமாக இருந்தது, நானே காலை வைக்க முடியாமல் வருவேன், ஆனால் இப்போ இவ்வளோ அழகாக ஆக்கிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னாங்க. நான் போயிட்டேன், தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நல்லா கவனிங்க. 2 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு 5 ஏக்கர் நிலம் தரப்போகிறேன். நான் சொன்னேன், எங்கள் அப்பா கொடுத்த லேண்டே வேண்டான்னு வந்துட்டேன், எங்கள் அப்பா வீடே வேண்டான்னு சொல்லி வந்துட்டேன், எனக்கு எதுக்கு லேண்ட் ஆண்டோ? இல்லை யூ ஆர் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ். நான் ஜெபம் பண்ணும்போது என் சகோதரிட்ட சொல்கிறேன், எப்பா ஆண்டவர் 5 ஏக்கர் நிலம் கொடுக்க போகிறாராம். அவங்க சிரித்தாங்க. யார் இந்த ஊரில் அதுவும் 5 ஏக்கர் நிலம் யார் கொடுப்பா? ஒரு சகோதரர் அதில் ஜெப கூட்டத்தில் தான் இல்லாத தோத்திரம் போட்டு 6 மாதம் கழித்து வந்து கேட்குறாரு, அண்ணே 5 ஏக்கர் கொடுக்குறாருன்னு சொன்னீங்களே இங்கே. எனக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. சி, பிள்ளை பெக்கிறதுக்கு 10 மாதம் இருந்திருக்கலாம், வெயிட் பண்ணு. நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்த மேலே போய் ஆண்டை பார்த்து சொன்னேன். அப்போ நான் தாடி வேறு வச்சுருப்பேன். தாடிக்காரன் சொன்னின்னு இந்த தாடிக்காரன் சொன்னேன். இவன் என்னை கேள்விப்படுத்துகிறான், இவனை கிண்டல் பண்ணுறான். ஆண்டவர் சொன்னார் தந்துட்டேன்னுட்டு. அடுத்த வாரம் ஒரு ஆள் லெட்டர் கொண்டு வரான். என்ன லெட்ரு? நீங்களும் உங்கள் மனைவியும் சாப்பிடுவதற்கு எங்கள் வீட்டுக்கு வாருங்கள். நான் அந்த லெட்டரை பார்த்து இந்த கொண்டு வந்த பியூன்ட்ட சொல்கிறேன். அவன் அந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கான். ஐயா இது எனக்கு இல்லையா, என்னையும் தெரியாது, என்னைய விருந்துக்கு கூப்பிடுறாங்களா? இல்லை சார், உங்களுக்கு தான் சார், உங்கள் வீட்டு அடையாளம் சொல்லி தான் எங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்க. அந்த ஹெட்மிஸ்ட்ரஸ் எங்களையும் மனைவியும் கூப்பிட்டு விட்ருக்காங்க சாப்பிட்றதுக்கு. சரி போவோம், என்ன தான் நடக்குதுன்னுட்டு அங்கே போனால் 15 பேர் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் மகாராஜா குடும்பத்தை சேர்ந்தவர், இன்னும் 2 பேர் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க சொன்னாங்க சாப்பிட்ருக்கிட்டு இருக்கோம், பல கதைகளை பேசினாங்க. நான் அது எல்லாத்தையும் பதில் சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க கேட்டாங்க, பிரதர் ஜெபக்குமார், உங்களை நான் எதுக்கு தெரியுமா கூப்பிட்டேன்? நான் கேட்டேன் எதுக்குன்னுட்டு. உங்களுக்கு உங்கள் வேலையை பற்றி கேள்விப்பட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் நிலத்தை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் சாப்பிட்ட பிறகு போய் பார்க்கலாம். அங்கே சாப்பிட்டு போய் பார்த்தா ஒரு வீடு 13 ரூமுக்கு அஸ்திவாரம் போட்டிருக்கு, 3 ரூம் கட்டியிருக்குது. அந்த வீடையும் 1/2 ஏக்கர் நிலத்தை காட்டுறாங்க. நான் சிரித்தேன். அங்கிட்ட என்ன பிரதர் சிரிக்கிறீங்க? நான் சொன்னேன் கொடுத்தா 5 ஏக்கர் கொடுங்கலாம் வேண்டாம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க ஓசியில் கொடுக்குற மாட்டை பல்ல பிடிச்சி பார்த்தா. அவர் 5 ஏக்கர்னு சொன்னான். அவங்க மறுபடியும் கேட்டாங்க 5 ஏக்கரா? ஆமாம். அவங்க செலவில் ரிஜிஸ்டர் பண்ணி முதல் லேண்டு பீகாரில் இந்த 5 ஏக்கரை இலவசமாக தான் ஆண்டவர் கொடுத்தாரு. அங்கே தான் நான் இப்போ குடியிருக்கிறேன். அது பெருசாயிட்டு அதெல்லாம் பெரிய கதை. எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நாங்கள் அங்கே போய் டாய்லெட்டில் பக்கத்தில் சொல்லுங்கள்,
பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, பூமி வேணுமா, செப்டிக் டேங்கில் இறங்கு. ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஐயா, ஃப்ரீயாகவே கிடைக்கும். அந்த அம்மாவை மறுபடியும் பார்க்கும்போது சொன்னாங்க, அன்னைக்கு நீங்கள் என் பள்ளிக்கூடத்தில் செப்டிக் டேங்கை இப்படி க்ளீன் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்காகவே உங்களுக்கு கொடுத்தேன். டாக்டருங்க வந்து கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன்ட்டேன். ராமகிருஷ்ணா மிஷன்காரங்க வந்து கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன்ட்டேன். ஆனால் என்னமோ தெரில, நீங்கள் எங்ககிட்ட கொஞ்சம் கேட்டீங்க, எங்கள் ஸ்கூலை அழகாக்கி கையில் கொடுத்துட்டு போனீங்க. அதை பார்த்தேன். உண்மை உள்ளவர்களுக்கு தான் இந்த இடத்த கொடுப்பேன்னு சொல்லி 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்தாங்க. அங்கே தான் ஏன் நாங்கள் போனோம். பக்கத்தில் சொல்லுங்க, எந்த வேலை செஞ்சாலும் சொல்லுங்க, எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, எந்த வேலை செஞ்சாலும் புசித்தாலும் குடித்தாலும் தேவ மகிமைக்குன்னே செய்யுங்க. என்ன கிடைக்கும்னா இப்போ பார்க்கலாம். இதை செய்தா, அதாவது நம்ம காணிக்க கொடுக்கும்போது ரொம்ப கால்குலேட்டிவாக தான், போட்டால் என்ன வரும், இது போட்டால் என்ன வரும். அது வேற பிரசங்கம் பண்ணுற நம்ம பிரசங்க யாரும் விதைத்தால் அதிகம் விதைத்தால் அதிகமாக இருப்பாய், அது வேறு சொல்லிடுறாங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக வசனம் தான். நான் என்ன கொடுத்தா இவன் நோக்கம் பூரா என்ன அறுப்பங்கிறதெல்லாம் இருக்குது. ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், நான் தான் பிரசங்கம் பண்ணுறவன். அங்கே பெரிய பாஸ்டர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் சொன்னார், 20 ரூபா நோட்டு போட்டால் 20 ரூபாயா இருப்பேன், 100 ரூபா நோட்டை போட்டால் 100 ரூபா இருப்பேன், 500 ரூபா நோட்டை போட்டால் 500 ரூபாயா இருப்பேன். நான் ஒரு கீழே உட்காந்து, பாஸ்டர் இந்தாங்க 500 ரூபா அறுபடை கொடுங்க சொன்ன. உங்களுக்கு கிண்டல் போகாது பீகாரிக்கார், நீங்கள் தானே சொன்னீங்க. நல்லா கவனிங்க, எனக்கு என்ன கிடைக்குன்னு நீங்கள் பக்கத்தில் சொல்லுங்கள். காணிக்க பக்கத்தில் சொல்லுங்கள், காணிக்க போடும்போது என்ன கிடைக்குன்னு போட்டீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா அவர் கொடுக்குறவர் ஆமைக்கு குலுக்கி எல்லாம் போடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, மடியில் போடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் கையை பாருப்பா, அவர் கையை பாரு. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2 குட்டி பிள்ளைங்க கடைக்கு போனாங்க. பையனுக்கு 6 வயசு, பொம்பளை பிள்ளைக்கு 8 வயசு. 2 பேரும் போனாங்க. அங்கே கடையில் கூட்டமாக இருந்தது. எல்லாரும் அண்ணாச்சி அண்ணாச்சினாங்க, இவங்களும் அண்ணாச்சி அண்ணாச்சினாங்க. சத்தம் கட்டாமல் அவர் சின்ன பிள்ளைங்கன்னு கவனிக்காம விட்டார். எல்லாரும் போனப்புறம் அந்த 2 பிள்ளைங்களும் அமைதியாக நின்றுது. அவன் கேட்டார், என்னையா வேணும்னுட்டு. அந்த பிள்ளைங்க மெதுவாக சொல்லிச்சு, ரொம்ப பொறுமையோட அம்மா அப்பா வளர்த்துருக்காங்களேன்னு சொல்லி அவர் சொன்னார், இந்தாடா சாக்லேட்னு சொல்லிட்டு அந்த ஐயா சொன்னார், தம்பி சாக்லேட் எடுத்துக்கன்னுட்டு பாட்டிலை திறந்து சாக்லேட் பாட்டில் திறந்து கொடுக்குறாரு. அந்த பையன் கையை பின்னால் கட்டிக்கிட்டு சொன்னான், அங்கிள் நீங்களே கொடுங்க, நீங்களே கொடுங்க அங்கிள். அவர் அப்பா என்ன பிள்ளைங்கப்பான்னு சொல்லிட்டு கையை உள்ளே விட்டு அள்ளி மடியில் கொடுத்தாரு. வழியில் போகும்போது அக்கா கேட்குறா, டேய் அங்கிள் தான் ஒன்றையும் எடுக்க சொன்னால, நீ எதுக்கு அவர்? என் கை சின்ன கை, 2 சாக்லேட் தான் வந்திருக்கும். அவர் கொடுத்தாருன்னா அள்ளி கொடுத்தாரு பாரு, மடியில் வந்திருக்காரு. நான் ஒன்றும் புத்தி கெட்டவன் இல்லையா. பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, ஆண்டவர் கையை பார்க்க போறீங்களா, உங்கள் பையை பார்க்க போறீங்களா? ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம். அப்படியே என்ன கிடைக்கும்? பேதுரு வலையை விட்டார், மாமியாருக்கு வீட்டை விட்டார், பெஞ்சாதியை விட்டார், எல்லாத்தையும் விட்டார். என் பின்னே பாருங்கன்னு போயிட்டார். இடையில ஒரு கேள்வி, எனக்கு என்ன கிடைக்கும்? எல்லாத்தையும் விட்டு வந்தோம், என்ன கிடைக்கும்? பக்கத்தில் இருக்கும் கையை பிடி சொல்லு, மறுபடியும் சொல்லு, கொஞ்சம் தொந்தரவு பண்ணுன்னு சொன்ன முதல் நாள். உங்களை பற்றி தான் சொல்கிறாங்க. என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன தருவேன்னு சொல்லு, என்னை தருகிறேன் என்று சொல்லு. அல்லேலூயா. இன்னும் 2 வசனத்தை மட்டும் வாசித்துட்டு முடிக்கிறேன். டைம் முடிஞ்சு போச்சு. உண்மைதான். ஆண்டோடைய நோக்கத்தை பாருங்க. 4வது அதிகாரம், ஐ ஜம்ப், 3வது வசனம். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின்
எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கி போட்டு. 5வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும். பக்கத்தில் உங்க கைப்பிடி சொல்லுங்க, இந்த காரியத்தை சபைகள் புரிந்து கொண்டதென்றால் சொல்லுங்க, அதன் சபைகளின் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். சபை நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சொல்லும், கசப்பான திராட்சை வளத்தை தருதுன்னு சொல்றாரு. நேசருக்கேற்ற தோட்டம் தான் சொல்றாரு. காணாக்குறைக்கு தீமையை நன்மையை தீமைன்னு சொல்லி இருளை வெளிச்சத்தை இருளுமாக்குற பாவித்து கசப்பை தித்திப்புன்னு சொல்ற அப்படின்லாம் சொல்லிட்டு தான் அது மத்தியில் என் நோக்கம் இதுப்பா, என் நோக்கம் இது. காற்றுக்கு ஒதுங்கும் புகலிடமா சபையை மாத்துவேன். அப்ப சபை எல்லா இடத்துலையும் இருக்கணுமா? சபைகள் மேல தங்குன்னு சொல்லியிருக்கு அந்த வசனம். அப்ப எல்லா இடத்துலையும் சபை இருக்கணுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருக்கணுமா? என் கூட வாங்கய்யா. இங்கே காலேஜ் ஜெபக்குமார் ஆட்களும் 1-2 பேர் அங்கே வட இந்தியாவில் இருக்கிறாங்க, கேளுங்கய்யா. எத்தனை சபை இங்கே? நம்ம 150 கோடிக்கு கட்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு சபையை. ஹலோ, அவங்ககிட்ட போய் கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. எல்லா இடத்துலையும் சபை இருந்ததுன்னா நிழலுக்கு ஒதுங்குற ஒதுக்காய் ஒரு கூடாரத்தை அங்கங்க உண்டாக்குறது தேவனுடைய இதய துடிப்பு. சில கோபுரத்தை பார்த்தா கழுத்து ஒடிஞ்சு போல இருக்கு. நம்ம உங்க ஊர்ல தான் அந்த கமிட்டி வரும்போது நாங்கள் இவ்வளோ 45 கடி கட்டணும். இந்த கமிட்டி வந்து 65 75. வானத்தை தொடுற மாதிரி கட்டினவன் ஒழிஞ்சு போனான்டா. பாபேல கட்ட வேண்டாயா, சபையை கட்டும். என் ஆத்ம ரட்சி பிளந்தவர் 1000 அன்றாடம் இந்த மண்ணிலே அழிந்து சாகிறாரே. ஆண்டவரே, நாளை போலன்னா உனக்கு யாரும் இல்லை. என் காதில் கேட்ட சத்து தான் என் புஸ்தகத்தை எழுதியிருக்கேன். நீ இல்லாவிடில். மறுபடியும் சொல்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட போராடிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் பீகார் போங்கிறார், நான் மாட்டேங்கிறேன். ஒரு நாள் எழுதி காட்டி இந்த தேதியில் நீ போகணுன்னு சொல்லும்போது அப்பவும் மாட்டேன்னு தான் சொன்னேன். அந்த எழுத்துக்கள் மறைந்து 2 அழகிய கண்கள், அதுலேருந்து கண்ணீரியா மேலே டொட்டுன்னு விழுந்தது. சென்னை பெயின் ஸ்கூலில் ஒரு சின்ன விளையாட்டு மைதானத்தில் ஒரு ஆடிபிள் சத்தம், கேட்குற மாதிரி சத்தம். சன், இஃப் யூ டோன்ட் கோ ஐ ஹவ் நன். தம்பி, நீ போலன்னா எனக்கு யாரும் இல்லைடா. இந்த சத்தம் கேட்ட பிறகு முகங்குப்புற விழுந்தேன். 13ஆம் தேதி வேலையை ரிசைன் பண்ணேன். 19ஆம் தேதி எனக்கு ரிசர்வேஷன் இல்லை பீகார் போகிறதுக்கு. கல்கத்தா வரைக்கும் தான் ரிசர்வேஷன், அதுக்கு பிறகு இல்லை. அதுக்கு பிறகு நான் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அல்லது 11 மணி நேரம் ட்ரெயினில் போகணும். ரிசர்வேஷன் இல்லை. வட இந்தியாவில் ஒரு வார்த்தை ஹிந்தி தெரியாது. ஆண்டவர் சொல்லிட்டார், இனிமேல் தாமதிக்க மாட்டேன். ஐ வில் நாட் வெயிட், ஐ கேனாட் வெயிட். 13ஆம் தேதி வேலையை விட்டேன். அப்பா அம்மாட்ட போய் என் கூட இருந்தவங்கெல்லாம் என்னை வழி அனுப்புறதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட 200 பேர். பிளாட்ஃபார்மில் ஜேன்னு இருக்கு. ஒரு அங்கிள், நாகர்கோயில் அங்கிள் தான், என் கையை பிடிச்சி ஓன்னு அழுகிறார். அல்ஃப்ரெட்னு அவருக்கு பேர். தம்பி, இது மொழிய பாப்பனோ இல்லையாடா, காட்டு மிராண்டிங்க மத்தியில் போறேன். நான் என் மகன் இருக்கிற பொக்காராவுக்கு போனேன். நீ அதை விட மோசமான ஊருக்கு போற. பொக்காராவிலேயே ஒரு ஸ்டீல் ஃபேக்டரி இருக்குடா. நீ போற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல காட்டு மிராண்டிகள்னா காட்டு மிராண்டிங்க 5000 ரூபாய்க்கு கொண்டுருவாங்கடா. நீ தனியா போறடா.
ஓன்னு அழுகிறாரு. 200 பேரும் அழுகிறாங்க. நல்லா கவனிங்க. ஆனால் நான் சாகலை, நான் சாகலை, நான் சாகலை. 50 ஆண்டு ஆயிடுச்சு, உயிரோட தான் இருக்கேன். உயிரோடு மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொலக்கிறது வரைக்கும் விட மாட்டேன். உயிர் இருந்தாலும் சரி, மூச்சு இருந்தாலும் சரி. எலிசா செத்து போனால் கூட அவன் எலும்பில் பிணம் பட்டுதுன்னா, உயிரோடு எழும்புது பழைய ஏற்பாடுன்னா. அகசிஞ்சபம் பார், செத்து கிடந்தாலும் அவன் மேலே படும்போது உயிரோட ஆட்கள் எழும்பணும்னு நம்புகிறேன். என் பணத்தை ஒருவேளை வைத்து ஜனங்கள் எல்லாரும் பார்க்க வரும்போது அந்த இடத்துலையும் பார்க்குறவங்கெல்லாம் வீரர்களாக எழும்பி தேசத்தை சுதந்திரிக்கணுங்கிறது என்னுடைய ஜெபம். எனக்கு தெரியாது நான் எப்போ சாவேன்னுட்டு. எத்தனையோ முறை துப்பாக்கியை காட்டினாங்க, கத்தி கொண்டு வந்தாங்க. நாகர்கோயிலே துப்பாக்கியும் கத்தி வந்தது, அங்கே வராதா? பயப்படலை. ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கமாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அதை நான் நம்புறேன். நாங்கள் இருக்க தம்பி தங்கச்சிட்ட கேட்க விரும்புகிறேன். 35 வயசுக்கு கீழ்பட்டவங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். நீ உன்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டது உண்மை என்றால், அழிந்து போகிறவருடைய சத்தம், அந்த சத்தம் காதுல கேட்டது உண்மை என்றால், எல்லா ஜாதிகளும் அவரிடத்தில் ஓடி வருவார்கள். ஆங்காங்கே சபைகள் ஸ்தாபிக்கப்படும் என்பது உண்மை என்று நீ நம்பினால், இன்னைக்கு நான் உன்னை கேட்க விரும்புகிறேன். 35 வயசுக்கு கீழ்பட்டவங்க, அங்கிள், now I understand. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. இன்றைக்கு சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈண்டிடுவே, இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈண்டிடுவே. எந்த ஆறும் பொருளீடாகும், எந்த ஆறும் பொருளீடாகும், என்னை மூற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை மூற்றிலும் உமக்களிக்கிறேன். இன்றைக்கு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. யாரு கண்ண மூட வேண்டாம். ஆண்டவர் என்னை அழைக்கிறார். எங்க போனாலும் போவேன். எனக்கு இப்ப தெரியாது எங்க கூப்பிடுறாருன்னு. நான் ஒண்ணு சொல்லியது, அவருக்கு வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்வேன். ஆனா இல்லாத இடத்துக்கு போவேன், ஆட்கள் இல்லாத இடத்துக்கு போவேன், சபை இல்லாத இடத்துக்கு போவேன். அங்க போய் வேலை செய்துகிட்டு அதை ஊழியம் செய்வேன். இல்ல, வேலையை விட்டுட்டு திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி எல்லாத்தையும் தள்ளிட்டும் போவேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அங்கிள் அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள், ஆண்டவர் என்னோடு கூட பேசி இருக்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கே போகாம இருக்கலாம், ஆனா என்னை கூப்பிட சத்தம் மட்டும் கேட்குது.
என் காதுல கேக்குது. உங்ககிட்ட சொன்ன அதே வார்த்தை மறுபடியும் ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, நீ இல்லைன்னா எனக்கு ஆள் இல்லைன்னு சொல்றாரு. எங்க அம்மா அப்பா விடுவாங்களோ தெரியாது, என் கல்லூரி விடுமோ தெரியாது, நான் வேலை பார்க்கிற இடம் விடுமோ தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், அழைத்த தேவன் என்னை கைவிடாதபடி இழுத்து கொண்டு போவார். அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றேங்க மாத்திரம். யாரும் கண்ணை மூட வேண்டாம். இது திஸ் கமிட்மெண்ட் நாட் நெசசரி. எல்லாரும் கண்ணை மூடிட்டு அந்த நேரத்தில் எந்திரிச்சு நிற்கிறதுங்க. ஹியர் ஐ ஆம், இதோ அடியேன் இருக்கிறேன், என்ன அனுப்பும். த செகண்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட்டை நேற்று நான் முந்த நாளும் பேசி ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறதற்கும் உங்கள் கிரியைகளை தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்று உங்களுக்கு அழைப்பு கொடுத்தேன். கிட்டத்தட்ட வந்த எல்லாரும் எழுந்து நின்றீர்கள். இன்றைக்கு இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் அப்படியே எழுந்து நிற்கலாம். யாருக்கும் வெட்கப்பட வேண்டாம். தேவன் உங்களோடு கூட பேசி இருந்தார் என்றால் இன்னைக்கு கூப்பிடல, என் கூட பீகாருக்கும் கூப்பிடல, எனிவேர் 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 பிதாவுக்கு முன்னதாக ஒன்று ஒப்பு கொடுத்து இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அடியவர்களும் தேவனுடைய பெண் பிள்ளைகளும் அப்படி எழுந்து நிற்கும்படியாக கேட்கிறேன். நான் ஒரு பாடலுடைய ஒரு கவியை பாடுகிற போல், மந்தையில் சேர ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரு திருச்சபை என்கிற அந்த கவியை மாத்திரம் நான் பாட போறேன். உட்கார்ந்துருக்க மற்றவங்க அதை பாடுங்க. எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிற இயேசுவை பார்த்தவர்கள் இந்த நேரத்தில் மந்தையில் சேர ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரி திருச்சபையே. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எழுந்து நின்று முன்னால வந்தா உங்க மேல என் கைகளை வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு கொடுத்த அதே பாரத்தை தேவன் உனக்கு தர வேண்டும். எனக்கு கொடுத்த பாரத்தை உனக்கு தர வேண்டும். சகோதரியே, தங்கச்சி, என் மகளே, எழுந்து அப்படியே முன்னால வரும்படியாய் கேட்கிறேன். ஆண்டவர் என்னை அழைக்கிறார். இதோ அடியேன், அடியாள். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. எழும்பி வருகிறவர்கள் இங்கே வந்து விடுங்கள். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேர ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேர ஆடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு. வரலாம். நீ போராடி கொண்டிருக்க வேண்டாம். உன் ஆண்டவரோடு கூட போராடி கொண்டிருக்க முடியாது. அவர் உன்னை குறித்திருக்கிறார். அவர் உன்னை தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார். உன்னை அழைக்கிறார். அவருடைய சத்தம் உடைய தண்ணியிலே செவிகளில் மாத்திரமல்ல, உன்னை இருதயத்திலும் தணிக்கிறபடினால் இதுவே வேலை என்று சொல்லி ஓடி வந்துவிடு. உன் குடும்பத்தின் சூழ்நிலையை பார்க்கிறார்.
உன் எதிர்காலத்தை பார்க்கிறாய், உனக்கு பயமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன் தைரியமா, 50 வருஷம் என்னை அழைத்து ஆண்டவர் இன்றைக்கு 3000 பேரை என்னோடு கூட நிறுத்தி இருக்கிற அந்த ஆண்டவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். நான் சாகவில்லை, நான் சாகவில்லை, நான் சாகவில்லை. தேவனோடு கூட பேசுகிறார். உன் வாலிபத்தை தந்து பார், உன்னுடைய எதிர்காலத்தை தந்து பார், உன் மேன்மைகளை தந்து பார், உன்னுடைய படிப்பை தந்து பார், உன்னுடைய திரண்ட ஆஸ்திகளை தந்து பார்.